இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் இசையில் எம்ஜிஆர் நடித்த திரைப்படத்தில் ஒரு பாடலை பாடிய பின்னணி பாடகி பி சுசிலா அவர்கள் பாடலை பாடும்போது MS விஸ்வநாதனுக்கு கோபத்தை வரவழைத்துள்ளார். அதாவது, இந்திய சினிமாவில் முன்னணி பாடகியாக திகழ்ந்த பாடகி பி சுசிலா பல இசையமைப்பாளர்களின் இசையில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருந்தாலும் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் ரகசியமாக பாட வேண்டும் என்று சொன்ன ஒரு பாடலை யாருக்குமே கேட்காத வகையில் ரெக்கார்டிங் ரூமில் இருந்து பாடியுள்ளார். அதன் பிறகு என்ன நடந்தது என்று பார்ப்போமானால், மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிப்பில் கடந்த 1963ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் பெரிய இடத்து பெண் என்ற திரைப்படம். TR ராமண்ணா இயக்கிய இந்த திரைப்படத்தில் நடிகை சரோஜா தேவி நாயகியாக நடித்திருந்தார். மேலும் MR ராதா, அசோகன், நாகேஷ், TR ராஜகுமாரி ஆகியோர் நடித்திருந்த இந்த திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன், ராமமூர்த்தி ஆகியோர் இணைந்து இசையமைத்திருந்தனர். பெரிய இடத்து பெண் என்ற இந்த திரைப்படத்திற்கு அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்த நிலையில் பாடகர் TM சௌந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் பாடல்களை பாடியிருந்தனர். இந்த திரைப்படத்தில் வரும் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. குறிப்பாக ரகசியம் பரம ரகசியம், இது நமக்குள் இருப்பது அவசியம் என்ற பாடல் இன்றும் ஒரு சிறப்பான பாடலாக பார்க்கப்படுகிறது. மேலும் அவனுக்கென்ன தூங்கிவிட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா, அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா உள்ளிட்ட பாடல்கள் காலம் கடந்து நிலைத்திருக்கிறது. இதில் ரகசியம் பரம ரகசியம் என்ற பாடலை பதிவு செய்யும் போது இந்த பாடலை பாடுவதற்கு வந்த பி சுசிலாவுக்கு இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் பாட்டு சொல்லி கொடுத்துள்ளார். அதன் பிறகு இந்த பாடலை நீ ரகசியமாகத்தான் இந்த பாடலை பாட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதை கேட்ட பி சுசிலா சரி என்று சொல்லிவிட்டு ரெக்கார்டிங் ரூமுக்கு சென்றுள்ளார். அங்கு கோரஸ் பாடுவதற்காக 2 பெண்கள் இருந்துள்ளனர். தான் பாடுவது அவர்களுக்கு கூட கேட்டுவிடக் கூடாது என்று நினைத்த பி சுசிலா யாருக்குமே கேட்காத வகையில் ரகசியமாக பாடியுள்ளார். வெளியிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்த MS விஸ்வநாதன், ரகசியமா பாடுங்கன்னு சொன்னா அதுக்குன்னு இப்படியா பாடுறது, யாருக்குமே கேட்கலமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா பாடுங்கம்மா என்று கூறியுள்ளார். அதன் பின்னர் பாடகி பி சுசிலா MS விஸ்வநாதன் சொன்னபடி அந்த பாடலை பாடி முடித்துள்ளார். ஆனால் படம் வெளியான போது இந்த பாடல் காட்சியில் நடித்த சரோஜா தேவிதான் இந்த பாடலை பாடியிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு படமாக்கிய போது மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்று பாடகி பி சுசிலா அவர்கள் தனது ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.